எல்லோருக்கும் வணக்கம். எங்களோட மேகமலை ட்ரிப்போட செகண்ட் டே டூர் ப்ரோக்ராம் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஃபஸ்ட் டே டூர் வீடியோவை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேகமலை பேருக்கு ஏற்ற மாதிரியே மேகங்கள் நம்மளை தவழ்ந்து தொட்டுட்டு போகிற இடம் தாங்க இந்த மேகமலை. உங்கள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது நிச்சயமாக இந்த மேகமலையை விசிட் பண்ணிடுங்க. அந்த மேகமலையில் கிடைக்கிற இயற்கையான ஒரு சூழல் உங்களுக்கு நிச்சயமாக வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. மக்கள் நடமாட்டம் குறைவாக, அதே சமயத்தில் இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மேகமலையில் தாங்க இருக்குது. மேகமலை போகிற வர எல்லா இடமுமே பச்சை பசேல்னு ரம்மியமாகவும் அங்கங்கே இந்த மாதிரி நீரோடைகள் நிறைஞ்சதாகவும் இருக்குங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்க. நாங்கள் ரூமில் தங்கி காலையில் எந்திரிச்சு குளிச்சிட்டோங்க. ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஹீட்டர் ஃபங்க்ஷன் ஆகலன்னு, அதனால கொஞ்சம் ஜில் தண்ணியில் தான் குளிக்க வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களால் இயற்கையை ரசிக்க முடியும். காலையில் நாங்கள் போக வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா மெட்டு அப்படின்ற ஒரு இடம் தாங்க. மேகமலையில் டாப்பில் இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு பேர் தான் மகாராஜா மெட்டு. அங்கே தான் நாங்கள் காலையிலேயே கிளம்புனோங்க. காலையில் ஒரு 7-8 மணிக்கெலாம் நாங்கள் மகாராஜா மட்டுக்கு கிளம்புறதா பிளான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ஒர்க் ஆகாதனால எங்களால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிக்க முடியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பி மகாராஜா மெட்டுக்கு கிளம்பும் போதே மணி 9 ஆயிடுச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செந்தில் கடை அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே நம்மளுக்கு டீ, டிஃபன் இந்த மாதிரி எல்லா ஐட்டமே கிடைக்குதுங்க. அங்கே எங்களோட காலையில் டிஃபனை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு போயிட்டோங்க. கடை என்னமோ சின்னதாக தாங்க இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சுங்க. நான் இட்லியும் பொங்கலும் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வடை, டீ இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிது. அந்த டீ கடை அமைஞ்சிருக்க இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை அங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள் அந்த இயற்கையான இடத்துல, அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு காரில் மகாராஜா மெட்டுக்கு கிளம்பிட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மகாராஜா மெட்டு அமைஞ்சிருக்குங்க. அதாவது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தூரம் போனால் தான் நம்மளுக்கு இந்த மகாராஜா மெட்டு அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட் வருங்க. நம்ம இந்த மகாராஜா மெட்டுக்கு போகிற வழி எல்லாமே பச்சை பசேல்னு ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டு தாங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எல்லாத்தையுமே டீ எஸ்டேட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. அந்த மலை ஃபுல்லாகவே 2 பக்கமே கம்ப்ளீட்டாகவே டீ எஸ்டேட் தாங்க. போகிற வழியில் இந்த டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்காக சில குவார்ட்டர்ஸ் மாதிரியான வீடுகள் இருக்குங்க. அந்த வீட்டில் இப்போதைக்கு நிறையா நார்த் இந்தியன்ஸ் தான் தங்கியிருக்கதா சொன்னாங்க. அவங்க தான் இங்கே தங்கி இந்த டீ எல்லாம் பறிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்க. நாங்கள் காலையிலேயே போனனால ஏதாவது மிருகங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே போனோம். ஆனால் எங்கள் கண்ணுக்கு எந்த மிருகமுமே தெரியலங்க. ஒரு இடத்துல அந்த டீ எஸ்டேட்டோட வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் காரை நிப்பாட்டிட்டு இறங்கி அந்த டீ எஸ்டேட் நடுவில் இருந்து நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு இடங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி போய்கிட்டு இருக்கும், ஒரு லேக் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாமே டீ எஸ்டேட் தான். அந்த இடத்துலேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான இடங்க அது. நீங்களும் உங்களுக்கு எந்த இடம்லாம் பிடிக்குதோ அந்த இடத்துலலாம் நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு புத்துணர்ச்சியை தருங்க இந்த இடங்கள். நாங்கள் ஸ்லோவாக அந்த இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டே போனோங்க. நாங்கள் ஒரு இடத்துல இறங்கி ஃபோட்டோ எடுத்தோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது 2 பேர் வண்டியில் வந்தாங்க. ஐயோ அங்கே 2 யானை வந்துகிட்டு இருக்கு, சீக்கிரமாக போங்கங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு நம்ப முடியல, என்னடா யானை இருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மையை சொல்கிறாங்களா இல்லை பிளாட்டுக்கு ஏதாவது போய் சொல்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு புரியலை. சரின்னு ஃபோட்டோ எடுக்கிறத பாதியிலே விட்டுட்டு காரில் ஏறி கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் காரில் ஏறி போகும்போது எந்த யானையுமே எங்கள் கண்ணுக்கு தென்படலை. அவங்க போய் சொன்னாங்களா உண்மை சொன்னாங்களா அப்படின்னு கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியலங்க. இந்த மாதிரி நம்ம மகாராஜா மெட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி இருக்கும். அந்த ஏரியை கடக்கிறதுக்காக அந்த பிரிட்ஜு வருங்க. அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சுன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் கூட எடுத்துக்குங்க. நாங்கள் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த இடத்து பக்கத்தில் தாங்க ஹைவேவிஸ் டேம் இருக்குது. அந்த டேமில் தண்ணி எதுவும் திறந்து விடல, அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருந்துச்சு நாங்கள் போன டைமில். அதே மாதிரி இந்த மகாராஜா மெட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தூவனம் டேம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த டேமுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் யாரும் அலௌடு கிடையாது. அது இபி கண்ட்ரோல்லையும் ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்லையும் அந்த டேம் இருக்குது. மேலே அந்த டேமில் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இருக்குது. அதனால் நம்ம யாரையுமே அங்கே அலோவ் பண்ணுறது கிடையாது. அந்த டேமுக்கு நீங்கள் போனீங்கன்னா வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பப்ளிக் யாரையுமே இப்போது அந்த தூவனம் டேமுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னனால எங்களால் அந்த டேம் வியூ பாயிண்ட் பார்க்க முடியல. நாங்கள் நேராக மகாராஜா மெட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த மகாராஜா மெட்டுக்கு போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குன்னு. எந்தவித ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் அங்கங்கே இந்த மாதிரி நிறைய இடங்களில்
அந்த மேகமலையில் தண்ணி வரதை பார்க்க முடியுது. ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மகாராஜா மெட்டு அப்படின்றது ஒரு வியூ பாயிண்ட் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் மேலே போகணும்னா என்ட்ரி டிக்கெட் 30 ரூபா கொடுத்து மேலே போய் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க முடியும். நம்ம அந்த இடத்துக்கு போனாலே அந்த மேகக்கூட்டங்கள் நம்மளை உரசிக்கிட்டு போகிறத நம்மளால் உணர முடியுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டு. வேறு அந்த மகாராஜா மேட்டில் பார்க்குறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. கீழே சாப்பிட்றதுக்காக நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க. ப்ரெட் ஆம்லேட் அந்த மாதிரி பெட்டி கடைகள் இருக்குது. அங்கே நம்மளுக்கு விருப்பப்பட்டதை சாப்பிட்டுக்க முடியும். அதே மாதிரி மகாராஜா மேட்டில் அந்த மேலே ஏறி வியூ பாயிண்ட்டை பார்க்க முடியுங்க. அங்கே நம்ம ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் 1 ஹவர் அப்படின்னு சொல்கிறது அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள் இந்த இடங்கள்லாம் எப்படி மேகங்கள் சூழ்ந்து போகுதுன்னு. இந்த மாதிரி மேகங்கள் சூழ்ந்து நம்மளை தொட்டுக்கிட்டு போகிறத அந்த மகாராஜா மேட்டில் அழகாக பார்க்க முடியுங்க. அப்படியே நாங்கள் மகாராஜா மேட்டில் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பி திரும்பியும் ரூமுக்கு வந்துட்டோங்க. ரூமுக்கு வந்து சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. சரி நம்ம கீழே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. எங்கள் பிளான் பண்ணி அடுத்ததாக சுருளி ஃபால்ஸுக்கு போய் குளிக்கலாம் அப்படின்னு நினச்சோங்க. அதனால் சுருளி ஃபால்ஸை நோக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். மேகமலையிலேருந்து சுருளி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தூரம் தாங்க வரும். அதனால் மேகமலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுருளி ஃபால்ஸ்லேயும் தண்ணி வருதான்னு கேட்டுக்கிட்டு அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் சுருளி ஃபால்ஸுக்கு குளிக்க போகலாம். அதே மாதிரி பக்கத்துலேயே சின்ன சுருளி அப்படின்ற ஃபால்ஸும் இருக்குது. அங்கேயும் போய் நீங்கள் குளிக்க முடியும். ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சில டைமில் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த சின்ன சுருளி ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு. மேகமலையில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 4 விஷயங்களை சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே பெட்ரோல் பங்க் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் கார்லேயோ வண்டிலேயோ போனீங்கன்னா கீழேயே பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு போயிருங்க. மேலே போய் பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றதாங்க மிஞ்சும். நாங்கள் இவ்வளோ பெரிய மேகமலையில் கண்டிப்பாக பெட்ரோல் பங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கொஞ்சம் பெட்ரோல் கம்மியாக இருக்கும்போதே மேலே ஏறிட்டோம், மேலே போய் பெட்ரோல் போட்டுக்கலான்னு சொல்லி. ஆனால் மேலே போன பிறகு தான் தெரிஞ்சு பெட்ரோல் பங்க் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பெட்ரோல் அங்கே வாங்கி தாங்க நாங்கள் காருக்கு ஃபில் பண்ணி ஓட்டினோம். இந்த மாதிரி நீங்கள் தவறுகளை செய்யாதீங்க. மேலே பெட்ரோல் பங்க் எதுவுமே கிடையாது. அடுத்ததாக டாஸ்மார்க். பெட்ரோல் பங்க் இல்லை, ஆனால் டாஸ்மார்க் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே சூப்பரான ஒரு டாஸ்மார்க் இருக்குது. எல்லா டைம்லேயுமே அந்த டாஸ்மார்க்கில் கூட்டமும் அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக நீங்கள் கூகுள் மேப் போட்டு போனீங்கன்னா மேகமலை அப்படின்னு போட்டு போகாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தப்பான ரூட்டை காட்டிடும். நீங்கள் மதுரையிலேருந்தோ தேனியிலேருந்தோ போனீங்கன்னா ஹைவே விஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி போங்க, அதுதான் கரெக்டான ரூட்டை காட்டுதுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பஸ்லேயும் வர முடியும். ஆனால் பஸ் டைம்ஸை கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் நீங்கள் பஸ்ஸில் வர முடியும். பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் அதே பஸ்ஸில் திரும்ப போகிற மாதிரி இருக்கும். அதனால் நிறையா வியூ பாயிண்டில் உங்களால் வியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேகமலை டூர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.